எபிசோட் 13 ஜக்கு வந்து அவங்க அப்பா காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அவங்க அப்பாவோட கார் ஒரு ஃப்ளாட்ஸ்குள்ளே நுழையுது. அங்கே போய் நிற்கிறத பார்த்துக்கிறான். நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவனோட சிஸ்டர்ஸ் ஹர்னி அண்ட் மீரா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அந்த ஆளுக்கு இன்னொருத்தவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு. உடனே ஹர்னி சொல்கிறாங்க, ஏன்டா ப்ராங்க் பண்ணுற அப்படின்னு. உடனே இல்லை, நான் எனக்கு டிஜே பண்ணி போயிருந்த ஈவெண்ட்டில் ஒரு லேடியோட நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ மீரா சொல்கிறாங்க, ஒரு லேடியோட பார்த்தா உடனே ஒய்ஃப் ஆடா அப்படின்னு. இல்லை அந்த லேடியே வந்து இது என்னோட ஹஸ்பண்டுன்னு இன்ட்ரோ கொடுத்ததை நான் என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. மீரா உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே ஜக்கு சொல்கிறான், இன்றைக்கே அந்த ஆளை வீட்டை விட்டு துரத்தணும், இப்போவே அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே, வேணாண்டா அம்மா கிட்ட சொல்லாத, அம்மாவால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்னி சொல்கிறாங்க. ஹர்னி மட்டும்தான் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த டைமில் அம்மாவும் ஜெயஸ்ரீயும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க 2 பேர் பார்லர் போயிருக்காங்க போல இருக்குது. ஸோ அம்மா வந்து பார்லரில் ஏன் பாப்பா கோஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே வராங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே மீரா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் அழுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஹரிணி, அது ஒன்றும் இல்லை, அஸ்வின் கூட சண்டை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மீரா அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா பசில்டாக அங்கங்கே கேட்டுட்டு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமா ஜெயஸ்ரீ கேட்குறாங்க, என்னாச்சுடான்னு. அப்போ வந்து ஜெயஸ்ரீ கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஜெயஸ்ரீ கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு, இந்த ஆம்பளைங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது, இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு பண்ணணும், ஆனால் அம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லிடக்கூடாது, ஏன்னா அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வந்து கண்டிப்பாக இதை தாங்கிக்கவே மாட்டாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க. அதே நேரம் ஹரிணி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்கன்னா, இதை நீ வெளியில் யார்கிட்டே போய் சொல்லிடாத, எஸ்பெஷலி அஸ்வின் கிட்ட சொல்லிடவே சொல்லிடாத, ஏன்னா அவன் இதை வச்சுட்டு ஏதாச்சும் சொல்லுவான்ல, அதனால சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீராவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேருக்கு என்ன கவலைன்னா, அம்மா மாதிரி ஒரு லேடியை வந்து எப்படி வந்து சீட் பண்ண அவருக்கு மனசு வந்துச்சு, எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க, இவங்களுக்கு போய் எப்படி துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பயங்கரமாக புலம்புறாங்க. இப்போ எல்லாரையும் டின்னர் சாப்பிட்ட பொன்மலர் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அப்பா தவிர்த்து எல்லாருமே டின்னர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ பொன்மலரை சாப்பிட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு. இது கேட்டோடனே எல்லாத்துக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுது. உடனே பயங்கரமாக ஜெயஸ்ரீயும் ஜகுவும் 2 பேருமே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ சாப்பிடு, உனக்கிட்ட சுகர் டேப்லெட் போடணும்ல அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பானே சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டு இவங்க இன்னுமே கடுப்பாக்குறாங்க. நீங்கள் 3 பேரும் கல்யாணம் வேறு வீட்டுக்கு போயிடுவீங்க, ஜக்கு என் கூட இருப்பானா இல்லையான்னு கூட தெரியாது, ஸோ நானும் அப்பாவும் மட்டும் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஜக்கு, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவும் அதை பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. அதே மாதிரி ஜெயஸ்ரீக்கு நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கல்ல, அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாக பேசணும்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயஸ்ரீக்கும் அப்பா மாதிரியே மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஜக்கு வந்து இரிட்டேட் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ ஜக்குவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, மது உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிருக்காடா, அவ கூட பேசணுன்னே மது கிட்ட ஃபோன் கொடுன்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியாக தான் நான் வந்துட்டேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கரெக்டாக கார் என்ட்ரு ஆகுது. அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்த உடனே இவங்க எல்லாரும் செம்ம கடுப்பாக இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து டின்னர் டேபிள் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு, எனக்கு ரொம்ப பசி இல்லை, நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாரு. உடனே வெளியில் மீட்டிங் போயிருந்தீங்களே, மீட்டிங் வந்து பர்சனலாக பிஸ்னஸா, இந்த டைமில் உங்களுக்கு என்ன மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறான். அதே மாதிரி ஜெயஸ்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் போகிறீங்களே அம்மாவையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா சாப்பிடாமலே இருக்காங்களா, அம்மா சுகர் பேஷண்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீயும் சொல்கிறாங்க. அப்புறமா ஜக்கு சொல்கிறான், அம்மா அப்பா உனக்கு தெரியாமல் வெளியில எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு, அவருக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காது, நீயா தான் நினச்சிட்டு இருக்க, அவருக்கு எல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து கோவப்படுறாரு ஜக்கு மேலே. உடனே ஜக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போது அவர் தனியாக அவரோட ரூமில் உட்காந்துருக்காரு. அப்போ பொன்மலர் வராங்க. வந்தோடனே ஜக்கு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சின்ன பையன் தானேங்க, ஏதோ நான் சாப்பிடாம இருக்கேன் டென்ஷனில் சொல்லியிருப்பான், இல்லைனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையில் சொல்லியிருப்பான், நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாளைக்கு பொண்ணு பார்க்குற ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா, உன் பையனை வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி வை அப்படின்னோடனே, சரிங்க நான் சொல்கிறேன், பொண்ணு பார்க்குற ஏற்பாடு எல்லாமே முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கணும், அது நாளைக்கு காலையில் அவன் ஜக்கு வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.